பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிற தேடுகிற பிள்ளைகளாக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தருடைய கிருபையினாலே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாலை தியானம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். முதல் வசனத்தில் 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஸோ நான் மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவர் சொல்கிற பொழுது அவர் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்த நாட்களிலே தான் இதை பேசியிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் திராட்சை தோட்டங்களை பார்க்கலாம். அங்கே மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா ஒலிவ மரக்கன்றுகள், ஒலிவ மர தோப்புகளை பார்க்கலாம். ஒலிவ தோப்புகள் ஒரு புறத்தில், அது நடுவில் ஒரு ஆலை இருக்கும். அந்த ஆலையில் அந்த ஒலிவ கொட்டைகளெல்லாம் போட்டு ஆயில் எடுப்பாங்க. அந்த மரத்தில் இருக்கிற எல்லா பட்டைகள், கிளைகள் எல்லாம் பிரயோஜனப்படுத்துவார்கள். ஒலிவ தோப்புகளை வைத்திருப்பார்கள். சில திராட்சை செடிகளை தோட்டமாக வைத்திருப்பார்கள் பாருங்கள். ஸோ இந்த திராட்சை செடியானது பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார். திராட்சை செடி என்று இருக்கிறது, அந்த திராட்சை செடி தான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறது, நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தன்னை தானே நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார். ஒரு திராட்சை செடியிலிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குமோ அவர்கள் எல்லாம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நமக்கு கிடைக்கிறது பாருங்கள். அதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திராட்சை தோட்டத்தில் இருந்து தான் திராட்சை பழங்கள் எடுக்கிறார்கள், பழத்திலிருந்து சாறு பிடிக்கிறார்கள், பயம் தயாரிக்கிறார்கள், ரசம் தயாரிக்கிறார்கள், அங்கே இருக்கிற கொட்டைகளில் வைத்தியத்தில் பயன்படுத்துகிறாங்க, மற்ற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் பயன்படுகிறது. அது திராட்சை செடியில் இருக்கிற காரியங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிற போது நான் மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார். தன்னைத்தானே அவர் திராட்சை செடியோடு அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே பரலோகத்தில் நிலையான ஒரு பொருள் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார் பாருங்கள். இங்கே திராட்சை செடி இருக்கிறதா, பரலோகத்திலும் திராட்சை செடி இருக்கிறது என்று அர்த்தம். இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற விதமாக பரலோகத்தில் இருக்கலாம், மரம் செடி கொடிகளாக இருக்கலாம். ஆனால் இயேசு தன்னைத்தானே திராட்சை செடி என்று சொல்கிற போது பாருங்கள், தன்னை ஒரு பயனுள்ள ஒரு செடியாக அவர் சொல்லுகிறார். அந்த செடியானது நிலைத்திருந்தால் எப்படி வளர்கிறது, அது எப்படி கனிகளை கொடுக்கிறது, அது எப்படி பெற்றுக்கொள்கிறோம், இதைத்தான் உணர்த்துகிறார் பாருங்கள். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு மெய்யான திராட்சை செடியாக ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த திராட்சை செடியிலிருந்து நாம் வயன் மற்ற காய்களை எடுக்கிறோம் அல்லவா, அதில் உள்ள எல்லா பொருட்களுமே நாம் பயன்படுத்தக்கூடியதாக கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், இயேசு பரலோக தேவன் உடைய குமாரன் நமக்கு பிரயோஜனமான ஒரு திராட்சை செடியாக இருப்பார் என்பதை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல திராட்சை செடியாய் உண்மை உருவப்படுத்தி எங்களுக்கு சொன்னதற்காக உங்களுக்கு சோதரம். ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு திராட்சை செடியாக இருந்து எங்கள் வாழ்க்கையில் எங்களை கனிகளால் நிரப்பி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு திராட்சை செடியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா விதமான பரலோக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாங்கள் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.